ஒரு பொண்ணு ஒரே ஒரு காலை வச்சுக்கிட்டு 42 கிலோமீட்டர் ஓடினா நீங்க என்ன நினைப்பீங்க? இம்பாசிபிள்னு தானே சொல்லுவீங்க. இவன் அதே இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கினான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் ஒரு ஹாஸ்பிடல் பெட்ல கிடந்த 6 மாசம் நான் இனிமே ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன்னு அழுதவன். அந்த ஆளு எப்படி மேரத்தான் ரன்னர் ஆனான்? அதுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ் தான் இந்த முழு வீடியோவோட சீக்ரெட். இன்னைக்கு நான் ஒரு நிஜ வாழ்க்கை கதையை சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வாரியர் மைண்ட் செட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பில்ட் பண்றதுன்னு காட்டும். இது ஒரு மோட்டிவேஷனல் கோட் இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் ஃப்ரேம்வொர்க். கடைசி வரைக்கும் பாருங்க. நான் விதை தமிழா. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். லைஃப்ல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை 2 வழியில ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. விக்டம் மைண்ட் செட். ஏன் இது எனக்கு நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? லைஃப் அன்ஃபேர். இந்த மைண்ட் செட் உங்களை பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க சிச்சுவேஷனோட பேசஞ்சரா இருப்பீங்க, டிரைவரா இல்ல. வாரியர் மைண்ட் செட். இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைண்ட் செட் உங்களுக்கு கண்ட்ரோலை திரும்ப கொடுக்கும். போர் வீரர்கள் எப்போதும் பயப்படாதவங்க இல்ல, அவங்க பயத்தை ஃபேஸ் பண்ணி தொடர்றவங்க. இதுதான் ஆர்டினரி பீப்புளுக்கும் வாரியர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் சின்னதா தோணும், ஆனா அது எல்லாத்தையும் மாத்தும். இப்போ இந்த கான்செப்டை ஒரு ரியல் பர்சனோட வாழ்க்கையில எப்படி அப்ளை ஆச்சுன்னு பார்க்கலாம். இவன் பேரு விக்னேஷ். கோயம்புத்தூர்ல வளர்ந்தவன். 26 வயசுல ஒரு ஐடி கம்பெனில நல்ல ஜாப். வீக்கெண்ட்ல பைக் ரைடிங் அவனோட ஃபேவரட் ஹாபி. இது மாதிரி ரியல் லைஃப் வாரியர் ஸ்டோரிஸ் வீக்லி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ விக்னேஷோட கதைக்கு திரும்ப வரலாம். ஒரு ரெய்னி ஈவினிங், ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு பைக்ல வரும்போது ஒரு ட்ரக் சடன்லி லேன் மாறி விக்னேஷோட பைக்கை ஹிட் பண்ணுச்சு. அவன் ரோட்ல 20 அடி தூரம் போய் விழுந்தான். ஹாஸ்பிட்டல்ல எழுந்தப்போ முதல் விஷயம் டாக்டரோட ஃபேஸ்ல சீரியஸ்னஸ். அவங்க சொன்னாங்க, உங்க ரைட் லெக்கை சேவ் பண்ண முடியாது, ஆம்பியூட்டேஷன் பண்ணணும். விக்னேஷுக்கு அந்த மொமெண்ட் உலகமே நின்றுடுச்சு போல இருந்துச்சு. 26 வயசு ஒரு ஆக்டிவ் ஸ்போர்ட்டி பர்சன் சடன்லி ஒரு கால் இல்லாத ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. சர்ஜரி ஆனப்புறம் முதல் 6 மாசம் விக்னேஷ் முழுசா விக்டம் மைண்ட் செட்ல தான் இருந்தான். ஏன் எனக்கு இது நடந்துச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லோரும் நார்மலா இருக்காங்க, நான் மட்டும் ஏன்? இந்த கொஸ்டின் தினமும் அவனோட மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவன் டிப்ரெஷன்ல போனான், ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணினான், பிசியோதெரபி செஷன்ஸ்க்கு போறதே ஒரு பேர்டனா ஃபீல் பண்ணான். இதெல்லாம் பண்ணி என்ன யூஸ்? நான் இனிமே நார்மலா இருக்க முடியாதே அப்படின்ற தாட். அவனோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஆனா விக்னேஷ் அவங்க வார்த்தையை அப்சர்வ் பண்றதே இல்லை. அவன் ஓன் நெகட்டிவ் லூப்ல ஸ்டக் ஆயிட்டான். ஒரு நாள் அவனோட பிசியோதெரபிஸ்ட், ஒரு மிடில் ஏஜ்ட் உமன், பேரு ராதா மேம், ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்க. விக்னேஷ், நீ இன்னும் எத்தனை நாள் ஏன் எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்ப? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், உன் காலை திரும்ப கொடுக்காது. ஆனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர், உன் ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். அந்த ஒரு சென்டென்ஸ் விக்னேஷோட மைண்ட்ல ஒரு ஸ்விட்சை ஃபிளிப் பண்ணுச்சு. அன்னைக்கு இரவு அவன் முதல் தடவையா டிஃபரெண்டா யோசிச்சான். சரி, என் கால் போச்சு, இப்போ நான் என்ன பண்ணலாம்? அடுத்த நாள் செஷன்ல விக்னேஷ் ராதா மேம் கிட்ட ஒரு புது ஆட்டிடியூடோட வந்தான். மேம், எனக்கு வாரியர் மைண்ட் செட்டை கத்துக்கணும்.
எப்படி ஸ்டார்ட் பண்றது? ராதா மேம் அவனுக்கு ஒரு 4 பில்லர் ஃப்ரேம்வொர்க்கை டீச் பண்ணினாங்க. இதுதான் அவனோட முழு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கைட் பண்ணிச்சு. பில்லர் 1, ராடிக்கல் அக்செப்டன்ஸ். விக்னேஷ் முதல்ல தன் சிச்சுவேஷனை முழுசா அக்செப்ட் பண்ணினான். டினைல்ல இல்லாம ஃபைட் பண்றதுக்கு பதிலா ராதா மேம் சொன்னாங்க, அக்செப்டன்ஸ் கிவ் அப் இல்ல. அக்செப்டன்ஸ்னா ரியாலிட்டியை கிளியர்லி பார்க்கறது, அப்புறம் அந்த ரியாலிட்டியில இருந்து ஃபார்வர்ட் மூவ் பண்றது. விக்னேஷ் தினமும் மிரர்ல தன்னை பார்த்து, இது என் நியூ ரியாலிட்டி, இது என் வீக்னஸ் இல்ல, இது என் நியூ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்குவான். பில்லர் 2, டெய்லி டிசிப்ளின். தினமும் பிசியோதெரபி எக்ஸசைஸை தவறாம பண்ணினான். பெயின் இருந்தாலும் மோட்டிவேஷன் இல்லாத டேஸ்லயும் வாரியர்ஸ் மோட்டிவேஷனை சார்ந்து இல்ல, டிசிப்ளினை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு ராதா மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. முதல் மாசம் எக்ஸசைசஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ராஸ்தட்டிக் லெக்ஸை அட்ஜஸ்ட் பண்றதே ஒரு டெய்லி பேட்டில். ஆனா விக்னேஷ் ஒரு சிங்கிள் டே கூட மிஸ் பண்ணல. பில்லர் 3, ரீஃப்ரேமிங் ஸ்ட்ரகிள். ஒவ்வொரு டிஃபிகல்ட் டேயும் இது என்னை வீக் ஆக்குது அப்படின்னு நினைக்காம, இது என்னை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு ரீஃப்ரேம் பண்ணினான். ஒரு பேட் டே வரும்போது அவன் தன்னைத்தானே கேட்பான், இந்த ஸ்ட்ரகிள் என்னை எப்படி பெட்டர் ஆக்கும்? பில்லர் 4, பர்பஸ் பியாண்ட் செல்ஃப். 8 மாசம் ரிக்கவரிக்கு அப்புறம் விக்னேஷ் தன் ஜேர்னியை சோஷியல் மீடியால டாக்குமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சார். இது மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. முதல்ல சின்ன ஃபாலோயிங் தான் இருந்துச்சு. ஆனா அவனோட ஹானஸ்ட் ரா போஸ்ட் மெல்ல மெல்ல மற்றவர்களை டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ஒரு ஃபாலோவர் கமெண்ட் பண்ணினாங்க, உங்க போஸ்ட் என்னோட ஓன் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண கரேஜ் கொடுத்தது. இந்த ஒரு கமெண்ட் விக்னேஷுக்கு ஒரு நியூ பர்பஸ் கொடுத்துச்சு. அவனோட பெயின் இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப்பா மாறிக்கிட்டு இருந்துச்சு. 18 மாசம் இன்டென்சிவ் ட்ரைனிங்க்கு அப்புறம் ப்ராஸ்தட்டிக் லெக்கோட விக்னேஷ் தன் முதல் 5K ரன் கம்ப்ளீட் பண்ணினான். அது ஒரு எமோஷனல் மொமெண்ட். ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணும்போது அவன் அழுதான். ஆனா இந்த தடவை சாட்னஸ்ல இல்ல, ப்ரைட்ல. அடுத்த வருஷம் அவன் ஒரு ஃபுல் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணினான். இன்னைக்கு விக்னேஷ் டிசபிலிட்டி அவேர்னஸ்க்காக ஒரு ஃபுல் டைம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கான். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ல பேசுறான். 50,000த்திற்கும் மேற்பட்ட பேர் அவனோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்றாங்க. அவன் சிமிலர் ஆக்சிடென்ட்ல இருக்கிற பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணி தன் ஸ்டோரியை ஷேர் பண்றான். நான் அந்த ரூம்ல ராதா மேமை சந்திச்சது போல நான் இப்போ மற்றவங்களுக்கு அந்த சேம் டேர்னிங் பாயிண்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். விக்னேஷ் சொல்றான், என் காலை இழந்தது என்னை வாரியர் ஆக்கல, நான் தினமும் பண்ண சாய்ஸஸ் தான் என்னை வாரியர் ஆக்கினது. ஆக்சிடென்ட் ஒரு சிங்கிள் ஈவெண்ட், வாரியர் மைண்ட் செட் ஒரு டெய்லி பிராக்டிஸ். நண்பர்களே, இந்த 4 பில்லர்ஸை ஒரு தடவை மறுபடியும் பார்க்கலாம். ராடிக்கல் அக்செப்டன்ஸ், உங்க ரியாலிட்டியை கிளியர்லி பாருங்க. டெய்லி டிசிப்ளின், மோட்டிவேஷன் இல்லாத டேஸ்லயும் கண்டினியூ பண்ணுங்க. ரீஃப்ரேமிங் ஸ்ட்ரகிள், இது என்னை வீக் ஆக்குது அப்படின்றதை பதிலா இது என்னை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு யோசிங்க. பர்பஸ் பியாண்ட் செல்ஃப், உங்க பெயினை மற்றவர்களுக்கு ஹெல்ப்பா மாத்துங்க. வாரியர் மைண்ட் செட் ஒரு பர்சனாலிட்டி ட்ரையட் இல்ல, இது ஒரு டெய்லி சாய்ஸ். தினமும் நீங்க மேக் பண்ற ஒரு சாய்ஸ். இன்னைக்கே உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிளை யோசிங்க. ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்னு பார்க்காம, இப்போ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு ரீஃப்ரேம் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி மைண்ட் செட் கண்டென்ட் இன்னும் வேணும்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க லைஃப்ல உங்க வாரியர் மூமெண்ட் எது? நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கிறேன். இந்த வீடியோல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க ஸ்ட்ரகிளை உங்க வீக்னஸா இல்லாம உங்க ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க. நான் விதை தமிழா. நன்றி, வணக்கம்.